ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வெனஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நேற்று வந்துட்டு புதன்கிழமை மகாளி அமாவாசையும் கூட என்னோடய மாமனாருக்கும் சாமி கும்பிடணும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஒரு 3 நாளாக ஒரே காய்ச்சல் கோல்டாக இருக்கிறதுனால அதனால் பொறுமையாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வந்தாலும் இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் சரியாகலை. வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க உட்காரும்போது அது களைஞ்சி தான் போகும். இருந்தாலும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் அதான் சரி செஞ்சிட்ருந்தேன். என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அது அப்படி தான் ஆகும். இருந்தாலும் வேறு வழியில் நம்ம சரி பண்ணி தான் ஆகணும். நமக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னாலும் சரி, குழந்தைங்க குட்டி குட்டி வேலை செய்வாங்க, கூட கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செய்யும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம எடுத்து போட்டு செய்கிறது. அவர் சொல்லிட்டு தான் போனார், முடிஞ்ச அளவுக்கு செய், ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதன்ட்டு. அதனால் பொறுமையாக செஞ்சிட்ருந்தேன். இந்த கட்டைப்பை நிறைய என் பொண்ணோட புக்ஸ் தாங்க இருக்கும். அவள் 10th படிக்கிறதால புக்ஸு நோட்லாம் நிறைய இருக்கிறதால இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, அதனால் அது வந்து டியூஷனுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போவாள். மிச்சம் எல்லாத்தையும் இந்த கட்டைப்பையில் போட்டு ஒரு ஓரமாக சோஃபா கிட்டே வச்சிடுறது. அவள் எடுத்துகிட்டு போகும்போது அவள் எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாள். பாப்பாலாம் சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி காலையில் வந்துட்டு ப்ரெட்டு தாங்க சுட்டு சாப்பிட்ருந்தோம். எனக்கும் உடம்பு சரியில்லை, பெருசாக சமைக்க முடியாது. ஆனால் என் பொண்ணு தான் ப்ரெட்டு சுட்டு கொடுத்துருந்தா. ப்ரெட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா காலையில் சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் கடந்தது. நைட் செஞ்ச பாத்திரம்லாம் என் பொண்ணு காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டா. முடிஞ்ச அளவுக்கு அவளும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். அப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா அடுப்பு மேடை ஃபுல்லாமே விம்ட்ரா போட்டு நல்லா நார் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம சமையல் பண்ணி சாமி கும்பிடணுன்றதுக்காக அன்றைக்கி ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா நம்ம விம்ட்ராப்போ ஷாம்போ ஏதாவது ஒன்று நம்ம போட்டு நல்லா தேய்ச்சிட்டு துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி தண்ணிகளை நல்லா நினச்சி புழிஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அடுப்பு மேடையும் டைல்ஸும் நல்லா நீட்டாக இருக்கும். பிசு பிசுன்னு இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாண்ட் எல்லாமே போட்டுட்டு அப்புறமா இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் தேய்க்க போயிட்டேன். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் சிங்க்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இல்லையா, அதனால் 4 பாத்திரமாக இருந்தாலும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் மிச்சம் அந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ண எல்லா பாத்திரத்தையும் தோசைக்கல் டவா அது இதுன்னு கடந்தது குட்டி 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 கிண்ணம் எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. அதே மாதிரி வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா ஷாம்பு ஏதாவது ஒரு ஷாம்பு, நான் வந்துட்டு கிளீனிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணேன், 1 ரூபா ஷாம்பு. அதில் ஒரு பாதி கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் ஷாம்பும் போட்டு சுத்தம் பண்ணும்போது சிங்க் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் இல்லையா, அது மாதிரிலாம் வராமல் இருக்கும். அதனால் வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளாவது அதை போட்டு சுத்தம் பண்ணோன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி சிங்க் வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னா நம்ம கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சி அந்த லெமன் தோல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருப்போம்ல, அந்த தோல் வச்சு தேய்ச்சோன்னா ஸ்டீல் எல்லாமே கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். நான் அன்றைக்கி வெறும் பேக்கிங் சோடாவும் ஷாம்பு மட்டும்தான் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணியெலாம் நம்ம தள்ளி விட்டுட்டோன்னா நல்லா அது காஞ்சிரும். பார்க்குறதுக்கு இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாகவும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் இடம். அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ போயிட்டு வரும்போது ஒரு டஸ்ட்பின் வாங்கிட்டு வந்தேன். குட்டி டஸ்ட்பின் தான், 50 ரூபான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எதுக்குன்னா நம்ம கருவேப்பிலை சாப்பிட்டு வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம அதில் தூக்கி போட்டோன்னா சிங்கில் அடைச்சிக்காது. நம்ம என்ன தான் டப்பா வச்சாலும் அது எப்படியாவது இந்த குழந்தைங்க எங்கிட்ட காணாமல் போயிடுது, தூக்கி போட்டுடுறாங்க. நான் இது செய்கிறேன், ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யும்போது எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காணாமல் போயிடுது. இது மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா அது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்க்கவும் நல்லா இருந்தது, காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்பயும் இந்த டஸ்ட்பினில் நம்ம கீழே அழுத்தினோன்னா அது ஓப்பன் ஆகல, அது மாதிரி தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. 50 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து தான், பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பு வந்துட்டு எப்பயுமே நம்ம காலியாக வைக்கக்கூடாது. அதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியாவது ஊற்றி வைக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெறும் அடுப்பாக நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லபடியாக இப்போ பார்க்கும்போது இடமே நல்லா நீட்டாகவும் இருக்குது பாருங்கள். அப்புறமா நான் மீஷோலேருந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேங்க. அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் வரத்துக்குள்ளே என் பசங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பிரித்து எடுத்துட்டாங்க. அதை மறுபடியும் நம்ம அட்டை பாக்ஸில் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் அது ஓப்பன் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே காட்டிடலான்னு காட்டியாச்சு. இது கொஞ்சம் நல்லா
பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். பிளாஸ்டிக் தாங்க, ஆனால் நல்லா வெயிட்டு தாங்குது. அவங்களே ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. டைல்ஸில் ஒட்டினோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. அது வெயிட் தாங்குதான்னு பார்க்குறதுக்காக மவுத் வாஷ் அங்கே வச்சுருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நார், கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் ஷாம்பு, விம் ட்ராப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கூடவே இதே மாதிரி 2 ஸ்டாண்டு, 2 சோப்பு டப்பா வைக்கிற ஸ்டாண்டு வந்திருந்தது. கறி துணியெலாம் அதில் அலசி காய வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது. எல்லாமே நான் நல்லா நீட்டாக முடிச்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து சமையலும் செஞ்சாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அன்றைக்கி சமையல் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து சாதம், சாம்பார், வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி கண்டிப்பாக வாழைக்காய் செய்யணும், அதனால் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பால் பாயசம் செஞ்சுருந்தேன். கூடவே உளுந்த வடை, அதுக்கப்புறமா அப்பளம். மிச்சம் இருந்த மாவு உளுந்த வடையும் நான் அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதை வேகட்டும்ன்ட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி இவ்வளோதாங்க சமைச்சிருந்தேன். இன்னும் கூட முடிஞ்சால் சமைச்சிருக்கலாம். ஆனால் உடம்பு கொஞ்சம் முடியாதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மாமனாருக்கு படைக்கிறதுக்கு நான் இவ்வளோதாங்க செஞ்சுருந்தேன். நம்ம அன்போடு என்ன கொடுத்தாலும் நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதை நான் 100% கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி என்னோடய வீட்டுக்காரன் அன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு எங்கள் மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அகத்திக்கீரை, வாழைப்பழம் மாதிரி நம்ம பசுமாடு கொடுக்க சொல்லி அங்கே ஐயரே சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா வீட்லேயும் நல்லபடியாக அன்றைக்கி அவருக்கு நம்ம செஞ்ச சாப்பாடெலாம் வச்சு நல்லபடியாக அவருக்கு படைச்சிட்டு காக்காக்கும் சாதம்லாம் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.